القانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்ய. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பிள்ளைகள் வளர்க்கறதுல பெற்றோர்கள் முன்மாதிரியா இருக்கணும். அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா மறுமையில நமக்கு கடைசி வரை நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா நிச்சயம் கபூலாகும். இந்த ஒரு சூழல்ல நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்? ஏதோ வரான், காலேஜுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வந்தான் உட்காந்து படிச்சான், போனா வந்தான்னு இருந்தேன்னு சொன்னா உங்க பிள்ளை என்ன செய்யறான், ஏது செய்யறான், என்ன தெரியும் உங்களுக்கு? அதே நேரத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்மளுடைய நடப்பு, நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் யாரையும் காயப்படுத்துற லெவலில் இருக்கக்கூடாது. குறிப்பா பிள்ளைகளை காயப்படுத்துற லெவலில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் பிள்ளைகள் நம்மளை காயப்படுத்த. உதாரணம் சொன்னோம்னா, பிள்ளைகளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபதேசம் பண்ணணும். எப்படிப்பட்ட உபதேசம்? குரானை பத்தி பேசணும், ஹதீஸை பத்தி பேசணும், இஸ்லாமிய வாழ்க்கை வரலாறுகளை பத்தி பேசணும். இதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறத வீணாக்கிட்டு ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? நம்ம சரியா இருந்தா தான் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ண முடியும். நம்மளே சரியில்லாட்டி பிள்ளைகளை எப்படி உபதேசம் பண்ண முடியும்? எப்படி சொல்றதை கேட்பான், நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்டுவாங்க. அதனால என்ன செய்யணும்? முன்மாதிரியா இருக்கணும். நாம குரான் எடுத்து ஓதணும். குரான் எடுத்து நீனு ஓது அப்படின்னு சொல்லலாம். ஹதீஸை பத்தி பேசணும், அதுல நல்ல கெட்ட பத்தி தெரிவிக்கணும். அவனுக்கு என்ன இந்த இஸ்லாமிய பக்குவம் வரும். ஏன்னு கேட்டா துனியா வாழ்க்கை சதம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு இல்லை. இருக்கிற காலம் வரையும் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த வேண்டிய பெற்றோருடைய கடமை. இதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர்? ஏன் வீணாக்குறீங்க நேரத்தை? நேரம் கிடைக்குதா? 10 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த 10 நிமிஷத்துல குரானை பத்தியும் ஹதீஸை பத்தியும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு பத்தியும் பேசலாமே. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லி அவங்க மனசுல பதிய முடியாது. அவன் ஏன் தப்பான காரியத்துல இறங்கலாம்? அவன் ஏன் வீடியோ பார்க்கலாம்? இது நாம சரியா இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம சரியா இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கத்துல போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா மறுமைன்ற ஒண்ணு இருக்குது. அதுக்கான நம்ம சேமிப்பை பண்ணணும் அப்படிங்கிற அவங்க மனசுல எப்படி வரும்? நம்ம வழி நடத்தணும்னா நாம சரியா நடந்தா தானே வழி நடக்க முடியும். 5 வேலை நேரம் தரவன் சொல்லும் போது அவனை சொல்லுவானே. ஆகவே அருமையான சகோதரர்களை, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பிள்ளைகள் நம்ம கிட்ட இருக்குதா, அந்த ஒரு நிமிஷத்தை வீணாக்கிடக்கூடாது. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், மனசுல பதிய வைக்கணும். அப்ப நம்ம மேல அவனுக்கு தனிப்பட்ட மதிப்பு, மரியாதை ஏற்படும். நம்ம மௌத்துக்கு பிறகு அந்த பிள்ளைங்க நமக்காக துவா கேட்கணும். அந்த பிள்ளைகள் நல்வாழ்க்காக நாம துவா கேட்கணும். அதுக்கு என்ன பரஸ்பரமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய? இஸ்லாமிய வாழ்க்கை வரலாறுகளை, நபிமார்கள் வாழ்க்கை வரலாறுகளை, சஹாபாக்கள் வாழ்க்கை வரலாறுகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகள் மனசுல பதிய வைக்கணும். அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தினராக, நல்ல பெற்றோர்களாக, நல்ல பிள்ளைகளாக நம் குடும்பத்தார் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறி, அதே போல எல்லா மக்களுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்கள் செய்யணும். லுக்மான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றாங்க. முக்கியமா அல்லாஹ் வணங்கணும், நேர்வழியில் நடக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே அருமையான சகோதரர்களை, பெற்றோர்களை, நீங்கள் எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியா அமைய வல்ல ரஹ்மான் உங்களை என்னை ஆக்கி அவர்களாக இந்த சிற்றுரையை நிறைவு செய்த வாயில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.